Hi all, இன்னைக்கு நீட் சேலஞ்சிங் கொஷின் த டாபிக் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்துலாம். சம் என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் விச் அக்கர் அட் மெட்டல் சர்ஃபேசஸ் ஆர். ஸோ நமக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் ரேட் என்னவா இருக்கும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்டா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனை ஜீரோ ஆர்டர் என்ன பண்ணியிருக்காது, டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்சைம்ன்றது பயாலஜிக்கல் ரியாக்ஷன் நம்ம போக வேண்டாம். என்சைம்ங்கிறது என்னன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. என்சைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். சரிங்களா? நார்மலாக கெமிக்கல் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும். ஆனால் அந்த ரியாக்ஷனை வந்து அந்த கேட்டலிஸ்ட் வந்து கன்சியூம் ஆகாது. அதோட அமௌண்ட்ன்றது சேமாக தான் இருக்கும் த்ரூ அவுட் த ரியாக்ஷன், ஈவன் அட் தி எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த என்சைம்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ரியாக்ஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஹேபஸ் ப்ராசஸ். ஹேபஸ் ப்ராசஸில் வந்துட்டு என்ன நடக்கும், நைட்ரஜன் ஹைட்ரஜன் கேஸ் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு அமோனியா கன்வெர்ட் ஆகும். அதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அமோனியா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1100 கெல்வின் டெம்பரேச்சர், பிளாட்டினம் சர்ஃபேஸ். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு நைட்ரஜன் ஹைட்ரஜனாக வந்துட்டு பிரியும். இது வந்து பேலன்ஸ் பண்ணாத ஈக்குவேஷன். ஓகே, இது 2 மோல்ஸ்னு வரும். கரெக்டாக அது வந்துட்டு 2 மோல்ஸ்னு வரும். இது வந்துட்டு அமோனியா அண்ட் இது வந்து 3 வரும். ரைட்டா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிளாட்டினம் சர்ஃபேஸ் இருக்கும். பிளாட்டினம் சர்ஃபேஸில் இந்த அமோனியா வந்து என்ன ஆகும், அப்சார்ப் ஆகும். ஓகே, இது வந்து ப்ராசஸ் பேர் வந்து அப்சார்ப்ஷன். சரிங்களா? ஸோ அப்சார்ப் ஆகும். இப்போ என்சைமை வந்து பஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆட் ஆகுது இல்லையா, இந்த சப்ஸ்ட்ரேட் ஆட் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்சைம் சர்ஃபேஸ். கரெக்டாக அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து என்ன ஆகுது, இங்கே ஆட் ஆகுது, அப்சார்ப் ஆகுது. ஸோ இதோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து என்சைமோட ஸ்பீடு இருக்காதுன்றது தான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்த என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனாக இருக்கணும். அதே மாதிரி மெட்டல் சர்ஃபேஸ் இன்வால்வ் ஆகிற அந்த ஒரு அதாவது அந்த மெட்டல் சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன்லாம் வரும்போது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனாக தான் அது வந்து இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ இதை பஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசஞ்சர்ஸை பொறுத்து அந்த பஸ்ஸோட ஸ்பீடு இருக்காது. ரைட்டா? ஸோ என்சைமோட ஸ்பீட் என்னவோ, என்ன இது கேட்டலிஸ்ட் இல்லையா, கேட்டலிஸ்டோட ஸ்பீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும், அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் இங்கே வந்து ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, தேங்க்யூ.